Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வீட் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல ஸ்பஞ்சியான ரொம்ப சிம்பிளான ஒரு கேக்கு, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பண்ணுறதுக்கு நம்ம மைதா, முட்டை, பட்டர், அதுக்கப்புறமா பீட்டர், சர்க்கரை இது எதுவுமே சேர்க்காம கோதுமை மாவு, அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க இது நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கோன்னு. நீங்களே பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் எவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்க்கும்போது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அப்படியே நம்ம கடையில் வாங்கக்கூடிய சாக்லேட் கேக் போலவே இருக்கும். இந்த கேக்கை பர்த்டேக்கு, அனிவர்சரிக்கெலாம் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக இது ஹெல்த்தியான கேக்குன்றதுனால குழந்தைங்களுக்கு கூட தைரியமாக கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மெஷரிங் கப் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சில்வர் கப்பு, அதுக்கப்புறமா டம்ளர் இது ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அளந்துக்கோங்க. நான் இந்த சில்வர் கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்தெடுக்க போகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி மெஷரிங் கப் இல்லாமலேயே இந்த கேக் செய்ய போகிறதுனால வீட்டில் இருக்க பொருள் வச்சு நீங்கள் எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். கேக் மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கேக் ட்ரேயை தயார் பண்ணி வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி கேக் ட்ரே தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான கிண்ணம், அதாவது அலுமினியம் கிண்ணம், அதுக்கப்புறமா சில்வர் கிண்ணம்லாம் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் பண்ணலாம். உங்ககிட்ட கேக் ட்ரே இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் கேக் ட்ரே யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி ஃப்ளாட்டான அலுமினியம் பாத்திரம் வீட்டில் இருந்து வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் கேக் ட்ரேயில் பண்ண போகிறேன். கேக் ட்ரேயை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஆயில் இல்லைன்னா நெய் வச்சுட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுறது மாதிரி பரப்பிக்கோங்க. அதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் போல் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு தூவிட்டு அந்த மாவு எல்லா இடத்துலையும் படுறது போல் இந்த மாதிரி பண்ணிக்கணும். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது போல் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, நம்ம கேக் தயார் பண்ணி அதை டிமோல்ட் பண்ணும்போது கேக் ஒட்டாமல் வெடிக்காமல் வரும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க, அதாவது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான பாலாக இருக்கணும். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரே பாத்திரத்தில் அளந்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ஏதாவது ஒரு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, நல்லா அந்த சர்க்கரை கரையணும், அதுக்காக பண்ணியிருக்கோம். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு அதில் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்தா போதும். சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் போல் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம காஃபி பவுடர் எதுக்காக சேர்க்குறோன்னா, நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். நல்ல ஒரு காஃபி மனம் கொடுக்கும். அதுக்காக உங்ககிட்ட காஃபி பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கப்பி மாதிரி தங்கியிருக்கும். அதை ஸ்பூன் வச்சுட்டு இது போல் பண்ணுங்கள். ரொம்ப கடினமாக இருந்ததுன்னா அந்த இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலக்கும்போது ஒரே டைரக்ஷனில் கலக்கணும். மாற்றி 2 பக்கமும் கலக்கக்கூடாது. ஒரே டைரக்ஷனில் கலந்தோன்னா தான் கேக் நல்லா பொங்கி வரும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்க்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகருக்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கேக் மாவு தயாராகிடுச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயில் சேர்த்துடணும். நீங்கள் கேக் ட்ரேயில் மாவு போட்டதோட அப்படியே கூட இந்த மாவை சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் போட்டுட்டு கூட சேர்க்கலாம்.
நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக பட்டர் ஷீட் போட்டும் வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கூட இந்த மாவை சேர்க்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடி கனமான கடாய் வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்போட கலர் வேறு மாதிரி இருக்குல்ல, நான் வந்து இதை 2-3 டைம் பேக்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணுங்கள். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் ட்ரேயை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 30-40 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அடுப்பினுடைய அந்த தீ அளவு பொறுத்து மாறுபடலாம், அதனால் இடையிடையில் செக் பண்ணிவிட்டு கேக் வேகலைன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் வந்து ஓரளவுக்கு பொங்கி வந்திருக்கு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆரம்பத்துலேயே நட்ஸு சேர்த்துட்டோம்னா நம்ம சேர்க்குற நட்ஸ் எல்லாமே கீழே அடியில் போய் தங்கிரும், கேக்குக்கு அடியில் போயிடும். அதனால் ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு கேக் லேசாக வெந்திருக்கு அந்த டைமில் நட்ஸு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்குறதுனால நம்ம நட்ஸு சேர்த்துருக்கிறது கீழே போகாது, அப்படியே மேலே டெக்கரேஷன் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கேக் வந்து நல்லாவே வெந்திருக்கு, பொங்கி வந்திருக்கு. கேக் ஒழுங்காக வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன குச்சி இல்லைனா கத்தி வச்சுட்டு நடுவில் இது மாதிரி குத்தி பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த குச்சியில் மாவு ஒட்டாமல் வந்திருக்குன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை குச்சியில் கேக் மாவு ஒட்டி இருக்குன்னா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு கேக் வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா டீமோல்டு பண்ணிடலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களை கத்தி வச்சு இது போல் கீறிக்கோங்க. கீறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் கவிழ்த்திட்டு நீங்கள் இந்த கேக்கை டிமோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வீட் ஃப்ளோர் சாக்லேட் கேக் சூப்பராக தயாராகிருச்சு. இதோட டெக்ஸ்சரை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்குது. இது நம்ம வீட்டில் பண்ண கேக்குன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோத்துக்கு சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இதுக்கு மேலே க்ரீம்லாம் தடவி டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். வீட்லேயே எப்படி சாக்லேட் ஃப்ராஸ்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறமா பட்டர் க்ரீம் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்லாம் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. இந்த கேக் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான கேக் ரெசிபீஸ் இருக்குது, அதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த கேக் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேக் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம், ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி நினைக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டிலையே கேக் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.